நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போறவடைய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரீசன்ட் லாஸ்ட் 2 மந்தாவே வந்து நம்ம சேனல்ல இருந்து டெய்லி ஒவ்வொரு மாவட்ட அடிப்படையில் வரக்கூடிய எல்லா வேலை பண்ணணும் பத்தியும் நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு எல்லாம் வந்து அப்டேட் பண்ணாம இருக்கும். அதோட அப்டேட்டை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம கவர் பண்ணிருக்கோம். அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப், வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். பிசினஸ் ரிலேட்டட் queries எங்களை கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி உங்களோட queries எங்களை வந்து கேட்கலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பண்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய ஊண்டுகோலாக இருக்கும். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்து கொண்டிருப்பது நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட். நண்பர்களே, இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் இதை எப்படி நம்ம நோட்டிபிகேஷன் ஓபன் பண்றதுன்னு பார்க்கலாம். டைரக்டா நோட்டீஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ரெக்யூமெண்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கடலூர் மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய எல்லா வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தியும் இதுலதான் அப்டேட் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி ரெக்யூமெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு வந்து போஸ்ட் ஆபீஸ்க்கு அசிஸ்டன்ட் வில்லேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. அதை நம்ம ரெண்டுமே வந்து இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். ஜஸ்ட் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை பார்க்க போறோம். அதுல ஆண் சிகிச்சை உதவியாளருக்கு வந்து ஒரு மேல் கேண்டிடேட் இதுல வந்து 10th 12th முடிச்சு நர்சிங் தெரபிஸ்ட் முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். மாதம் 15,000 ரூபாய் சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. பெண் சிகிச்சை உதவியாளருக்கு வந்து ஒரு ஃபீமேல் 10th 12th முடிச்சு நர்சிங் முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். மாதம் 15,000 ரூபாய் வந்து சம்பளம். பல்நோக்கு பணியாளருக்கு வந்து ஒரு காலிப்பணியிடங்கள். 10ஆம் வகுப்பு பாஸ் அண்ட் ஃபெயில் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். மாதம் 10,000 ரூபாய் வந்து சம்பளம். மருத்துவ ஆலோசகருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காலிப்பணியிடங்கள். இதுக்கு வந்து BYNS டிகிரி எடுத்து படிச்சு ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில வந்து படிச்சிருக்கணும். மாதம் 40,000 வந்து சம்பளம். 5வது பணி உதவியாளர் அட்டெண்டருக்கு வந்து 2 காலிப்பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த போஸ்டிங் வந்து தமிழ் 10th வந்து பாஸ் அல்லது ஃபெயில், அதே மாதிரி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தகுதி சொல்லியிருக்காங்க. மாதம் 10,000 ரூபாய் வந்து சம்பளம். மருந்து வழங்குபவர் டிஸ்பென்சருக்கு வந்து 2 காலிப்பணியிடங்கள். 10th 12th முடிச்சு டிஃபார்மசி ஆயுஷ் எடுத்து நீங்க படிச்சிருந்திருக்கணும். மாதம் 15,000 வந்து சம்பளம். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ல அட்டாச்மெண்ட் பண்ணணும் பாத்தீங்க அப்படின்னா 10th 12th சர்டிபிகேட் இருக்கணும். அதோடைய கல்வி சான்றிதழ் அண்ட் மார்க் ஷீட் இருக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 2வது பாயிண்ட், கல்விக்கான மதிப்பெண் சான்றிதழ். 3வது இருப்பிட சான்றிதழ், அட்ரஸ் ப்ரூஃப். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொடுத்திருக்காங்க. இந்த அட்ரஸ் ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் கரண்ட் அட்ரஸ், டெம்பரவரி அட்ரஸ், இது ரெண்டுமே ஒரே அட்ரஸா இருந்துச்சுன்னா அதுக்கான ஒரே ப்ரூஃபா சப்மிட் பண்ணலாம். இரண்டுமே வேற வேற அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா தனித்தனியா நீங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும். ஆதார் கார்டா இருக்கட்டும், ஓட் ஐடியா இருக்கட்டும், இபி பில்லா இருக்கட்டும், இந்த மாதிரி ரிலேட்டட்ல எது இருந்தாலும் சரி நீங்க அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ். அதுதான் 4வது. அடுத்து நீங்க முன்னுரிமை கோர்றீங்கன்னா மாற்றுத்திறனாளியா, விதவையா, கணவரால் கைவிடப்பட்டவரா, 3ஆம் பாலினத்தவரா, இதுல எது நீங்க முன்னுரிமை கோர்றீங்களோ அதுக்கான ப்ரூஃப் டாக்குமெண்ட் வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். நீங்க டாக்குமெண்ட் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டீங்க, டாக்குமெண்ட் எல்லாமே அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிட்டீங்க. பட் அனுப்ப வேண்டிய முகவரின்னு சொல்லிட்டு இருக்குன்னு பாத்தீங்களா நண்பர்களே, அதுதான் இது. உறுப்பினர், செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட சுகாதார அலுவலகம், 05 பீச் ரோடு, கடலூர், 6,07,001. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 4/9/2025 சாயந்தரம் 5 மணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நேரிலோ இல்ல தபால் மூலியமாவோ ஸ்பீட் போஸ்ட் மூலியமாவோ நீங்க வந்து அனுப்பலாம் வந்து சொல்லிருக்காங்க. இப்ப நீங்க திரையில பார்த்து கொண்டு இருப்பதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்.
ஸோ இதுல வந்து என்ன போஸ்டிங் விண்ணப்பிக்க போறீங்களோ மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 போஸ்டிங் இருக்குது. மல்டிபிள் போஸ்டிங் விண்ணப்பிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மல்டிபிள் டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிட்டு மல்டிபிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய விண்ணப்பதாரருடைய உங்களுடைய பெயர், உங்களுடைய தந்தை பெயர், உங்க பிறந்த தேதி, டேட்டு, மந்த், இயர், ஸோ ஏஜ் வந்து கொடுத்துருங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க மென்ஷன் பண்ணி அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட், தற்போதைய அட்ரஸ், கரண்டா எங்க இருக்கீங்களோ அதோட அட்ரஸ், அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட், நிரந்தர அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், ஸோ அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் ரெண்டுமே ஒரே அட்ரஸ்னா ஒரே இதை வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஜாதியை சார்ந்தவர்கள் அதோட உட்பிரிவை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட், ஆதார் எண்ணு வந்து மென்ஷன் பண்ணிட்டு அந்த ஆதார் அட்டையை வந்து ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச்மெண்ட் பண்ணணும். ஸோ வேலிடான மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. ஸோ இந்த மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா எனி டைம் நீங்க 24/7 வந்து செக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஷார்ட் லிஸ்டட் ஆயிருச்சு அப்படின்னா இந்த மொபைல் நம்பர் மூலமாகவோ போன் வரலாம், இல்ல அப்படின்னா இமெயில் மூலியமாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர், எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, டேட்டு, சரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணிருக்கணும். அதே மாதிரி 2 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இந்த ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோனா 3 மந்த் லேட்டஸ்டுக்குள்ள நீங்க எடுத்துக்கிறதா இருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பர்த் சர்டிபிகேட், 10th 12th மார்க் ஷீட், அதோட சர்டிபிகேட், எஜுகேஷன் மார்க் ஷீட், ஸோ அதே மாதிரி என்ஓசி சர்டிபிகேட், ஸோ அதே மாதிரி நர்சரி கவுன்சில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா அதோட சர்டிபிகேட், தமிழ் வழியில படிச்சிருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட், ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட், ஓட்டர் ஐடி, பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி கார்பரேஷன் வாங்கியிருக்கக்கூடியது, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, என்எஸ் சர்டிபிகேட், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸர் இருந்து வாங்கியிருக்கக்கூடிய அதோட சர்டிபிகேட், ஒர்க்கிங் எக்ஸ்பென்ஸ் இருந்ததுன்னா அதோட சர்டிபிகேட், ஸ்பெஷல் ரெக்கார்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதோட சர்டிபிகேட். இந்த 12 சர்டிபிகேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸ் கீழே உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுட்டு நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2வது நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் போஸ்ட் ஆஃப் வில்லேஜ் அசிஸ்டன்ட்க்கு வந்து கொடுத்திருக்காங்க. 6/8/2025 முதல் 4/9/2025 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஜஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்றதுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்ப எண், அதுக்கு அடுத்தது வந்து உங்களுடைய போட்டோ, அடுத்து உங்களுடைய நேம், தந்தை பெயர் இல்லைன்னா கணவர் பெயர், உங்களுடைய கரண்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், நீங்க ஆனா பெண்ணா, 3ஆம் பாலினத்தவரா, ஜாதி, மதம், உட்பிரிவு அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஜாதி சான்றிதழ் எண்ணு, அது அடையாள ஆதார் அட்டை, மாற்றுத்திறனாளியே இல்லையா, ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆதரவற்ற விதவையா இல்லையா, உங்களோட வட்டம் என்ன, கிராமம் என்ன, இருப்பிட சான்றிதழ், வசிப்பிடம் சான்றிதழ், ஸோ அது வந்து கொடுத்துக்கோங்க. முன்னாள் ராணுவத்தினரா இல்லையா, உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி, ஸோ என்ன படிச்சிருக்கீங்க, ஸோ கண்டிப்பா வந்து 10th எபோவ் மேல் இருக்கணும், தேர்ச்சி பெற்றா இருக்கணும், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும், மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சுக்கணும், 2 சக்கர வாகனம் ஓட்ட தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு அட்வான்டேஜ், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பரு, வேலிடி டேட்டு, அதுக்கப்புறம் உங்க பேர்ல ஏதாவது குற்றவியல் வழக்குகள் இருக்குதா இல்லையா, ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஃபைனலா டேட்டு, இடம், சிக்னேச்சர் இது எல்லாமே கொடுத்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ல அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, பர்த் சர்டிபிகேட், 10th 12th மார்க் ஷீட், கல்வி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஆதார் அடையாள அட்டை, மாற்றுத்திறனாளி அதோட சான்றிதழ், வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம், வேலை வாய்ப்பு அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணி ரெனிவல் பண்ணிருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட், குடும்ப அட்டை, இதை எல்லாமே வந்துட்டு எந்த வட்டம் அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதினா 10th முடிச்சிருந்திருக்கணும், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்திருக்கணும். அதே மாதிரி கடலூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள வட்டமோ கிராமமோ இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு அப்படின்னு எடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 21 வயசும், அதிகபட்சம் இதர வகுப்பினருக்கு ஓசி கேட்டகரிக்கு 32 வயசும், ஸோ எம்பிசி பிசி கேட்டகரிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப் டு 37 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாள் ராணுவத்தினருக்கு வந்து 48 வயசு பொது பிரிவினருக்கும் 53 வயசு இதர பிரிவினருக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைட்ல வந்து ஹை பட்டன் இருக்கும், அந்த ஹை பட்டனை எங்களுக்கு தட்டி விட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஊண்டுகோலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி மூலியமாக உங்களுடைய பிசினஸ் ரிலேட்டட் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.